கலையை நேசிக்கும் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தமிழ்லேயே வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து கலர் பென்சில் யூஸ் பண்ணி டார்க் ஸ்கின்னே எப்படி ஷேட் பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்கின் டோன் வந்து இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாக்காக இருப்பாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனாக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நாளாக பார்த்தீங்கன்னா ப்ரௌன் தான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ரொம்ப ஒயிட்டாக இருப்பாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேர் ஸ்கின் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதில் வந்து இன்றைக்கி நான் எந்த ஸ்கின் டோன் வந்து உங்களுக்கு டுட்டோரியல் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரௌன் கலர்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ப்ரௌன் கலர் ஸ்கின் டோன் தான் நான் வந்து எப்படி ஷேட் பண்ணும் அப்படின்னு நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த ஸ்கின் டோனுக்கு வந்து நான் வந்து 5 கலர் பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது என்ன பிராண்டு என்ன பென்சில் அப்படின்னு நான் வந்து வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க, எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அது பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க சட்டுன்னு வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்கின் டோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 கலர் பென்சில் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் பை கலர் பென்சில் தான் நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரௌன் கலர், அப்புறம் கொஞ்சம் டார்க்கான ஒரு ப்ரௌன் கலர், பட் ரொம்பவே டார்க்கான ஒரு ப்ரௌன் கலர், ஒரு பீச் கலர் அதாவது பேல் ஆரஞ்ச், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டோம்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா ஃபேப்ரிக் பை கலர் பென்சிலில் என்கிட்ட பிளாக் இல்லை, அதனால டோம்ஸில் வந்து பிளாக் எடுத்திருக்கேன். நீங்கள் இதே பிராண்டு தான் எடுக்கணும்ல இல்லை, நீங்கள் வந்து என்ன பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ஸ்கின் கலருக்கு இந்த கலர் பென்சில்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நான் இதான் யூஸ் பண்ணுறேன். இந்த 5 கலர் பென்சில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்கின் டோன் கொண்டு வந்துடலாம், ப்ரௌன் கலர் ஸ்கின் டோனை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷேட் பண்ணுறதுக்காக அவுட்லைன் வந்து போட்டு வச்சிட்டேன். இதில் வந்து அந்த ரைட் ஐ பார்ட் மட்டும்தான் நான் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஷேட் பண்ணால் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால நான் வந்து அந்த ஐ பார்ட் மட்டும் உங்களுக்கு வந்து ஷேட் பண்ணி காமிக்கிறேன். எப்படி அந்த ஸ்கின் டோனுக்கு வந்து நான் எப்படி ஷேட் பண்ணுறேன் அப்படின்னு நான் வந்து இந்த ரைட் ஐ பார்ட்டில் மட்டும் நான் வந்து உங்களுக்கு ஷேட் பண்ணி சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து பேஸ் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் லைட் ப்ரௌன் நம்ம எடுத்து வச்சோம்ல, அந்த லைட் ப்ரௌன் வச்சு பேஸ் லேயர் வந்து ஒரே ஃபார்ம் லெஃப்ட் டு ரைட் அந்த டைரெக்ஷனில் வந்து நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரிபிள் பண்ணாமல் கரெக்டாக ஷேடிங் எப்படி நம்ம பண்ணுவோம் அதுக்கு வந்து நான் டுட்டோரியலாக போட்டிருக்கேன், நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக ஒரே ஃபார்மில் வந்து நம்ம வந்து ஷேட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்க்ரிபிள் பண்ணாமல் கரெக்டாக வந்து ஷேட் பண்ணிக்கோங்க பேஸ் லேயர். ஃபஸ்ட்டு பேஸ் லேயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் ப்ரௌன் கலர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்கான அந்த ப்ரௌன் எடுத்தோம்ல, அந்த ப்ரௌன் வந்து எடுத்து அது மேலே பார்த்திங்கன்னா செகண்ட் லேயர் வந்து நான் ஷேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கோ அங்கெல்லாம் வந்து அந்த ரொம்ப டார்க்கான ஒரு ப்ரௌன் எடுத்து பார்த்திங்களா, அந்த ப்ரௌன் வச்சு அங்கெல்லாம் வந்து நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஐயில் வந்து அந்த பிளாக் ஏரியாஸில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மேலே அந்த கண்ணுக்கிட்டலாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிளாக் அந்த லைன்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு வந்து பிளாக் கலர் பென்சில் எடுத்து அந்த லைன்ஸ் அதெல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் ஐபால்லாம் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் தான் இருக்கும். அது எல்லாத்துக்குமே வந்து பேஸ் லேயர் வந்து ஐபாலுக்கு வந்து ப்ரௌன் கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளாக் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த ஐ கீழே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி பேஸ் லேயர் அந்த ஸ்கின் ஐ கீழே பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின் இருக்குது, அங்கே வந்து திருப்பி அதே மாதிரி ப்ரௌன் கலர் பேஸ் லேயர் கொடுத்துட்டு திருப்பி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்கான ஒரு ப்ரௌன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கெல்லாம் டார்க்காக இருக்கோ அங்கெல்லாம் வந்து ரொம்ப டார்க்கான ப்ரௌன் வச்சு ஷேட் பண்ணிட்டு எங்கெல்லாம் பிளாக் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம வந்து பிளாக் கலர் பென்சில் வச்சு லைன்ஸ் இருந்தால் லைன்ஸ் போட்டுக்கலாம், இல்லாட்டி ஷேடிங் மாதிரி இருந்துச்சுன்னா ஷேடிங் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் ரொம்ப டார்க்காக இருக்கும் அங்கெல்லாம் வந்து லைட்டாக ப்ரௌன் நம்ம ஃபுல்லாக வந்து அந்த பேஸ் லேயர் செகண்ட் லேயர் அதெல்லாம் வந்து ஷேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கெல்லாம் ரொம்ப டார்க்காக இருக்கும் அங்கெல்லாம் வந்து லைட்டாக பிளாக்கும் வந்து நம்ம ஷேட் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப டார்க்கான ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஷேட் பண்ணணும். நான் வந்து இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக வந்து டைம் லேப்ஸில் போடுறேன், ஏன்னா ரொம்ப வீடியோ லென்த்தாக போயிடும். அதனால் நான் வந்து உங்களுக்கு டைம் லேப்ஸில் போடுறேன். ஐபால்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரௌன் கலர் லைட்டாக வந்து பேஸ் லேயர் வந்து ப்ரௌன் கலர் கொடுத்துட்டு தான் ஐபால் வந்து நான் பிளாக் வந்து ஷேட் பண்ணுறேன். அப்புறம் இன்னொன்று இது வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கேயுமே வந்து நான் பிளெண்ட் பண்ணுறேன், ஆனால் வந்து ஒயிட் கலர் யூஸ் பண்ணி வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அது பேஸ் லேயர் செகண்ட் லேயர் அப்புறம் பார்த்திங்கன்னா தேர்ட் லேயர் அந்த மாதிரி கொடுத்து கலர் பென்சில் யூஸ் பண்ணி நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிடுறோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒயிட் கலர்லாம் வந்து யூஸ் பண்ணல பிளெண்ட் பண்ணுறதுக்கு. நம்ம வந்து ஷேடிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிளெண்டிங் பண்ணிடுறோம். மேலே வந்து ஓவர் லேயர் வந்து ஷேட் பண்ணி அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிடுறோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பிளெண்டிங் பண்ணலாம். நான் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி இப்போ வந்து பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக் லுக்கும் உங்களுக்கு வரும். நல்லா பிளெண்ட் பண்ண அந்த டெக்ஸ்டர்லாம் பேப்பரோட டெக்ஸ்டர்லாம் தெரியக்கூடாதுன்னா நீங்கள் வந்து லைட்டாக ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து இதுக்கு ஒயிட் கலர் யூஸ் பண்ணலை. ஒயிட் கலர் யூஸ் பண்ணலாம் தப்பு இல்லை, ஆனால் நான் இதுக்கு யூஸ் பண்ணல, நீங்கள் வேணுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் டைம் லேப்ஸில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். எல்லாமே இதே மாதிரி தான்.
can see it beat, intoxicating your energy. First time in so long you felt the heat, evaporating your bindings. Move like the sunlight, darkness can't hold you here. Bold and bright, push through the atmosphere. This is your dawn, this is your break. Move like the move. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஷேட் பண்ணி முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் டோன் வந்து உங்களுக்கு எப்படி கொண்டு வரதுன்னு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 கலர் பென்சில் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வெறும் 5 கலர் பென்சில் யூஸ் பண்ணி நான் வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் டோனை வந்து நான் கொண்டு வந்துட்டேன். எங்கெல்லாம் டார்க்காக இருக்கும் அங்கே மட்டும் பிளாக் வந்து அந்த ஃபஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர்லாம் ப்ரௌன்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப டார்க்காக இருக்கிற இடத்துல மட்டும் நான் வந்து பிளாக்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஐப்ரோஸ், அப்புறம் ஐபால்க்கெலாம் வந்து பிளாக் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த ப்ரௌன் கலர் டார்க் ஸ்கின் டோனை வந்து நீங்கள் வந்து ஷேட் பண்ணணும். இப்போ இந்த டுட்டோரியல் வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஐ பார்ட் மட்டும் தான் நான் வந்து ஷேட் பண்ணேன். ஏன் அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஷேட் பண்ணால் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும், உங்களுக்கு வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் எது வேணுமோ அது மட்டும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்கின் டோன் டுட்டோரியல். அதனால் அந்த ஐ கீழே இருக்க அந்த ஸ்கின் டோன், அப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் கொஞ்சம் நல்லா டார்க்காக இருந்துச்சு அந்த ஸ்கின் டோன்லாம் வந்து நான் எப்படி ஷேட் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா என்னென்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டுட்டோரியல் நான் வந்து ட்ரா பண்ண அந்த ஐயோட ரெஃபரன்ஸ் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அது கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி நீங்களும் அதே மாதிரி ஷேர் பண்ணி என்னை வந்து இன்ஸ்டாகிராம் பண்ணி நீங்கள் போஸ்ட் போட்டு இல்லை ஸ்டோரி போட்டு ஏதாவது ஒன்று போட்டு டேக் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு அதோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டுட்டோரியலில் நான் வந்து யூஸ் பண்ண பேப்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப்பான ஒரு பேப்பர். அது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிராண்டு. நிறைய ட்ராயிங் சப்ளைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பிராண்டில் வந்து இருக்குது. அது என்ன பிராண்டுன்னு நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கெஸ் எப்படி இருக்குன்னு நானும் வந்து பார்க்குறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் பற்றின ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் சீக்கிரமாக வரும். ஸ்டே டியூன். இன்னும் நிறைய டுட்டோரியல்ஸும் நம்ம சேனலில் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு 3 ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொன்று, இந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருப்பி பழையபடியே வந்து கொண்டு வந்துட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடி வந்து இந்த செவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிளெயினாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மாஸ்டர் தேர்ட் லுக் வந்து நான் வாட்டர் கலரில் பெயிண்ட் பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சுருக்கேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ரேக் வந்து அடித்து வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னா பார்த்தாலே தெரியும், பென்சில்ஸ் அந்த கலர் பென்சில்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம மானிட்டர் எப்போவுமே நம்ம சேனல் வந்து இங்கே ஓப்பனில் இருக்கும். நம்ம வீடியோவில் பேசும்போது பார்த்திங்கன்னா இப்போ இனிமேல் பார்த்திங்கன்னா இதான் பேக்ரவுண்ட். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து நம்ம அந்த செவர் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இனிமேல் எல்லா வீடியோஸ்லையும் இந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி வேறு ஏதாவது கூட சேஞ்சஸ் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஓவிய கலையை ரசிக்கும் உங்களோட நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ முழுமையாக பார்த்த நண்பர்களுக்கு நன்றி. ஓவிய கலையை கற்போம், வாழ்க்கையை வர்ணமயமாக்குவோம். பாய்.